சிவாய திருச்சிற்றம்பலம். குருவே சரணம். குருவன் திருவடிகளே சரணம். எம்பெருமானை குருவழியே ஆதி குருவழியே தீபம் தீபம் குருவழியே வேதம் வேதம் குரு பதமே காப்பு காப்பு காப்பு. குருநாதர் திருவடிகளை வணங்கி அகிலமே வணங்கும் அன்னை மீனாட்சி பாகம் 3 இறுதி பாகம். இதில் நம்ம இந்த கதையை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். 2ஆம் பாகத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னம்னா, நம்ம அந்த சிவபெருமானுடைய மீனாட்சி அம்மனுடைய படையெடுப்பு திக்விஜயம், அதில் அவங்க எந்தெந்த இதெல்லாம் வெல்றாங்க, கைலாசத்தில் அவங்களுக்கு என்ன நடக்குது, பெருமான் அவங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்க, அதெல்லாம் நம்ம பாகம் 2ல் பார்த்தோம். அப்போ வருகின்ற சோமவாரம் காலையில் 9 மணிக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் போங்கன்னு சொல்லி அம்மாவை தாட்டி விட்டுறாரு. அம்மா வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் காலையில் எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்குது. சாப்பாடு கொட்டி வைக்கிறதுக்கு தனி இடம், அன்னக்கொடி மண்டபம் இன்னும் இருக்குது மதுரையில். அன்னக்கொடி மண்டபம் அந்த மாதிரி ஒவ்வொரு திருவிழா நடந்த இடங்கள் எல்லாமே மதுரை கோவிலை சுற்றி இன்னுமே இருக்குது. அப்போது அந்த ஏற்பாடுகள் ரொம்ப தீதாக நடந்துட்டு இருக்கு. காலையில் முகூர்த்த நேரம் வர வரைக்கும் மாப்பிள்ளை வரவே இல்லை. அப்போ பிரம்மாவும் விஷ்ணுவும் போய், பெருமானே இந்த மாதிரி நீங்கள் அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க, கல்யாணத்துக்கு நேரமாச்சு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டோன்னே, சரி வாங்க போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. இதே மாதிரி போனால் எப்படிங்க பெருமானே அப்படின்னு. என்ன அப்படின்னு, கையில் ஒரு பாம்பு, கழுத்தில் ஒரு பாம்பு, அப்புறம் இடுப்பில் புளித்தோல் கீழே விழுகாமல் இருக்கிற பாம்பு பெல்ட் ஒன்று, இதெல்லாம் போட்டு போனால் அம்மா பயந்துக்குவாங்க இல்லைங்களா. ஒரு சுந்தரரா அழகாக ஒரு மாப்பிள்ளையாக வாங்க அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் கல்யாணத்துக்கு இப்படி போகக்கூடாது அப்படின்னு விஷ்ணு சிவபெருமான்கிட்ட கேட்குறாரு. சரி உடனே ஆகட்டும் சொல்லிட்டு உடனடியாக மதுரைக்கு வந்தாச்சு. திருக்கல்யாணம் நடக்குது. மதுரை முழுவதும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. எல்லா மனிதர்களும் பார்க்கக்கூடிய திருமணமாக அந்த மதுரை சொக்கநாத பெருமானும் மீனாட்சி அம்மனுடைய திருமணம் நடக்குது அந்த அன்னைக்கு. அது இன்றைக்கும் 10 நாள் திருவிழாவாக நடந்துட்டு இருக்கு. இது ஆதி காலத்தில் எப்போ நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, மாசி மாதம் தான் நடக்கும். மாசி மாதம் திருவிழா நடக்கும். திருமணம் நடந்தோடனே அம்பாள் பெருமானுக்கு பட்டம் கட்டிடுவாங்க. 6 மாதம் பெருமான் ஆட்சி, 6 மாதம் மீனாட்சி ஆட்சி. அப்போ என்னென்னா, மாசி மாதம் நடக்குன்னா மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி 6 மாதம் அம்மாவோட ஆட்சி. ஆவணி மூலத்தன்னைக்கு மாணிக்கவாசக பெருமானுக்காக நிறைய பரியாக்கிறதுக்காக பெருமான் அங்கே வரும் பொழுது அவர் ஆட்சியை பொறுப்பில் எடுத்துக்குவார். அவர் எடுத்து ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, இந்த 6 மாதமும் பெருமானுடைய ஆட்சி. எல்லா ஊர்கள்லேயும் பல கலெக்டர்களும் ஆட்சியர்களும் ஆட்சி நடத்துவாங்க. ஆனால் மதுரையில் மட்டும்தான் எங்களுடைய மீனாட்சியும் சொக்கநாதரும் ஆட்சி நடத்தக்கூடிய அற்புதமான ஒரு திருத்தலம் அந்த மதுரை. அந்த மதுரையில் அந்த திருமண நாளை இப்போவும் மக்கள் விமர்சையாக கொண்டாடுறாங்க. ஆனால் ஏன் அது சித்திரை மாதத்துக்கு வந்தது அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டின். திருமலை நாயக்கர் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் மாசி மாதம்தான் அம்மாவுக்கு கல்யாணம் நடந்துட்டு இருந்தது. திருமலை நாயக்கர், அதாவது பங்குனி உத்திரம், மாசி மாதம் எல்லா ஏற்பாடுகளும் நடக்கும். பங்குனி உத்திரம் அப்படிங்கிற அன்னைக்கு தான் அம்பாளுக்கும் ஐயாவுக்கும் திருமணம். அவங்க 2 இடத்துக்கு மட்டும் இல்லை, பத்மாவதி தாயாருக்கும் பாலாஜிக்கும் அந்த அன்னைக்கு பங்குனி உத்திரத்தில் தான் திருமணம். முருகப்பெருமானுக்கும் தெய்வானையம்மாவுக்கும் பங்குனி உத்திரத்தில் தான் திருமணம். பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு நாள், திருமணம் செய்வதற்கு உகந்த ஒரு நாள். அப்போது அந்த பங்குனி உத்திரத்தில் நடந்துட்டு இருந்த அந்த நிகழ்ச்சி எப்படி சித்திரைக்கு தள்ளி போச்சு அப்படின்னா, அழகர் கோவிலிருந்து வரக்கூடிய அந்த அழகருடைய கதையிலிருந்து வரக்கூடிய மண்டுகு மகரிஷிக்கு காட்சி கொடுப்பதற்காக அழகர் வரும் பொழுது அந்த திருவிழாவையும் மீனாட்சி அம்மனுடைய கல்யாண திருவிழா 2ஐயும் திருமலை நாயக்கர் காலத்தில் ஒன்றா இணைச்சு ஒரே திருவிழாவாக நடத்துறதுக்கான ஒரு விஷயத்தை திருமலை நாயக்கர் பண்ணிட்டார். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அம்மாவோட ஆட்சி காலத்தில் 2 மாதம் ஐயாவுக்கு போயிடுச்சு. ஏன்னா சித்திரையில் திருமணம் நடந்தால் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணியில் ஐயா வந்துடுவார், அப்பா வந்துடுவார். அப்போ அவருக்கு உடனே பட்டம் கொடுத்தாகணும். அப்போ என்ன ஆச்சுன்னா, 8 மாதம் அப்பா ஆச்சு, 4 மாதம் அம்மா ஆச்சு, அப்படி வந்துருச்சு. அதனால் கணவனுக்கு கல்யாணம் பண்ணி கணவனுக்கு ராஜ்யத்தையும் கொடுத்து பட்டமும் கட்டி அவருக்கு அதிகமாக 2 மாதங்களையும் கொடுத்து, இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஒரு மனைவி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு மீனாட்சி வாழ்ந்து காமிச்சிட்ருக்கா மதுரையில். புரியுதா உங்களுக்கு? மதுரையில் வாழ்ந்து காமிச்சிட்ருக்கா. அதனால் அன்னை மீனாட்சியும் சொக்கநாத பெருமானையும் வணங்கி வாழ்வில் எல்லா வளங்களையும் நம்மளால் பெற முடியும். அற்புதமான ஒரு இது. இப்போ நம்ம உடலுடைய சக்கரங்கள் மொத்தம் 6 சக்கரங்கள். அதில் மூலாதாரம் அப்படிங்கிறது நம்முடைய ஜலம் போதும் பாய்க்கும் மலம் போதும் பாய்க்கும் இடையில் இருக்கிறது தான் மூலாதார சக்கரம்.
அந்த மூலாதார சக்கரத்துக்கு உண்டான பெருமானுடைய கோவில் அப்படிங்கிறது வந்து திருவாரூர் அப்படிங்கிறது. அதற்கடுத்து ஜலம் போதும் பாதையான சுவாதிஷ்டானம். அது அப்படிங்கிறது வந்து என்ன, எந்த கோயில்னு கேட்டிங்கன்னா, அது ஜலம் நீருக்கு உண்டான கோயில் திருவானைக்காவல். திருவானைக்காவல் தான் அந்த சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு உண்டான கோவில். அதற்கப்புறம் மணிப்பூரகம். மணிப்பூரகத்தில் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் ஜீரணமாக என்ன அங்கே உருவாகுது, வயிற்றுக்குள்ள வெப்பம் உருவாகுது. அப்போ அந்த மணிப்பூரகத்துக்கு உண்டான கோவில் நெருப்பு, அதுதான் திருவண்ணாமலை. அதுக்கு அடுத்தது அநாகதம். அந்த அநாகதத்தில் டிக் டிக்னு நம்ம இதயம் துடிச்சிட்டே இருக்குது. அதே மாதிரி பெருமான் நாட்டியம் ஆடுறாரு, நடராஜ பெருமானா நாட்டியம் ஆடுறாரு. அப்போ அந்த அநாகதம் எந்த கோவில்? சிதம்பரம். சிதம்பரம் கோயிலில் நடராஜ நடனம் ஆடுறார், அந்த கோவில் தான் அநாகதத்துக்கு உண்டான கோயில். அதற்கு அடுத்து விசுக்தி. விசுக்தியில் என்ன வருது? தொண்டையிலிருந்து காற்று நின்று போச்சுன்னா நம்ம மனிதரே கிடையாது, நம்ம சவமாயிருவோம். அப்போ அந்த காற்று இயங்கக்கூடிய இடம் அந்த விசுக்தி. காற்றுக்குண்டான கோவில், விசுக்திக்குண்டான கோயில் திருக்காளகஸ்தி. அதற்கடுத்து நெற்றி பொட்டு, நாம் பொட்டு வைக்கிறோம் இல்லைங்களா, ஆக்னைன்னு சொல்லுவாங்க அந்த சக்கரம். அந்த சக்கரத்துக்கு உண்டான கோவில் காசி. விஷாலாட்சி அம்மாளும் காசி விஸ்வநாதரும் கூடியிருக்கக்கூடிய இடம் வந்து நம்ம நெற்றி பொட்டு. இதற்கு மேல் நம்ம உச்சியில் ஒன்று இருக்கக்கூடிய சகஸ்கரம் சொல்லுவோம், பிரம்மாந்திர சரஸ்வரம் சொல்லுவோம். அந்த இடத்துல இருக்கிறது தான் கைலாயம். அப்புறம் இதோட முடிஞ்சு போச்சா அப்படின்னா இல்லை. நமக்கு எல்லாருக்குமே, நம்ம எல்லாருக்குமே அந்த உச்சியிலிருந்து 12 அங்குலம், ஒரு அடிக்கு மேலே நம்முடைய உயிர் நிலைக்கக்கூடிய இறைவன் உரையக்கூடிய ஒரு இடம். அங்கே யார் இருக்காங்க தெரியுங்களா? அன்னை மீனாட்சி சொக்கநாத பெருமான். புரிஞ்சது உங்களுக்கு? நம்முடைய சக்கரங்களில் எப்படி சிவபெருமானுடைய ஆலயங்கள் இருக்குது, ஒவ்வொரு ஆலயமும் அர்த்தத்தோடு இருக்குது. எங்கே நீர் இருக்கோ அங்கே திருவானைக்காவல், எங்கே நெருப்பு இருக்கோ அங்கே திருவண்ணாமலை. அப்போ இதையெல்லாம் கடந்து இந்த பஞ்சபூதங்களை நாம் கட்டுப்படுத்தி நாம் இந்த காசி விஸ்வநாதரை சரணடைந்து மேல் நோக்கி நம்முடைய ஆங்கைக்கு மேலே, நம்முடைய சகஸ்கரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அன்னை மீனாட்சி இருக்கிற இடம், அன்னை அப்பன் சொக்கநாத பெருமான் இருக்கிற இடம் துவாதசாந்தம் அப்படிங்கிற ஒரு இடம். 2 பேரும் அமைதியாக ஒருவரோடு ஒருவர் கலக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே தான் ஆன்மீகத்துக்கு உண்டான தேடலும் இறைவனும் உயிரும் அங்கே தான் இருக்குது. நம்ம தூங்கும்போது நம்மளோட உயிர் அங்கே தான் நிற்கும். இப்போ நம்ம கோவில்களை பார்த்தீங்கன்னா தெரியும், ஆலயத்தில் விக்கிரகங்கள் இருக்கும், விக்கிரகத்துக்கு மேலே அந்த திருவாச்சின்னு வச்சுருப்பாங்க. அது வந்து 12 அங்குலத்தில் மேலே இருக்கும். அது காரணம் என்னென்னா, அங்கே தான் உயிர் உரையக்கூடிய இடம், அங்கே தான் இறைவன் இருக்கக்கூடிய இடம். திருவாட்சிக்கு மேலே ஒரு விளக்கு வச்சுருப்பாங்க, தெரியுமா? பார்த்துருப்பீங்களா? அந்த விளக்கு எதுக்கு அப்படின்னா, அந்த இறைவனுக்காக வைக்கப்பட்ட அந்த விளக்கு. அதனால் நிறைய விஷயங்கள் மீனாட்சி அம்மனை தொடர்புபடுத்தி நிறைய விஷயங்கள் இருக்குது. நாம் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சிவபெருமானுடைய 3 திருமணங்கள், அதில் 2 திருமணம் மனிதர்களால் பார்க்க முடியல. மதுரை மீனாட்சி சொக்கநாத பெருமான் திருமணம் அகத்திய பெருமானுடைய கருணையினால் நம்ம எல்லாரும் பார்க்க முடிஞ்சுது. அதற்கப்புறம் ஒவ்வொரு கோவில்லையும் தெற்கில் இருக்கிற எந்த கோயில், இங்கே பாபநாசம் போனாலும் சரி, எந்த கோயில் போனாலும் சரி, திருமண காட்சி கொடுத்த இடம்னு சொல்லுவாங்க. அது எத்தனை இடமா இருந்தாலும் சரி, அம்மாவுக்கு அப்பாவுக்கு என்ன பேராக இருந்தாலும் சரி, அது மீனாட்சி கல்யாணத்தோட காட்சி தான் அங்கே கிடச்சிருக்கு. அதனால் அவ்வளவு சிறப்பு மிக்க மீனாட்சி சொக்கநாத பெருமானுடைய அந்த திருமணத்தை இவ்வளவு சிறப்பாக மதுரை மக்கள் கொண்டாடுறாங்க. இப்போவும் அர்த்தஜாம பூஜையில், பள்ளியறை பூஜையில் மதுரையில் மட்டும்தான் சொக்கநாத சோமசுந்தரேஸ்வர மகாராஜா பராக்குன்னு சொல்லுவாங்க. மற்ற எல்லா இடத்துலையும் இறைவன் தான் சொல்லுவாங்க, பேர் சொல்லி சோமசுந்தர கடவுள்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே மட்டும் சுந்தரேஸ்வர மகாராஜா பராக் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவும் அப்பாவும் ஆட்சி செய்யக்கூடிய அற்புதமான அந்த மதுரையின் திருவடிகளை வணங்கி இந்த காணொலியை முடிக்கிறோம். அன்னை மீனாட்சி வாழ்க, அப்பன் சொக்கநாத பெருமான் திருவடிகள் வாழ்க, நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. சிவாய திருச்சிற்றம்பலம். வணக்கம்.